இன்றைக்கி டிஓசியில் வந்து என்எஃப்ஏ எப்சிலான் டு என்எஃப்ஏ கன்வர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்எஃப்ஏ எப்சிலான் டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன் வந்து போட்டிருப்போம். இதே ப்ராப்ளமாக என்எஃப்ஏ எப்சிலான் டு டிஎஃப்ஏவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதில் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை மட்டும் எடுத்து அதுக்கு வந்து இன்புட் சிம்பிள் ஏபியை வச்சு செய்வாங்க, ஏவுக்கும் பி வச்சு செய்வாங்க. அப்படி செய்கிறப்ப ஏதாச்சும் நியூ ஸ்டேட் வந்துருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுவாங்க. இது வந்து அப்படி இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சி இந்த இதுக்கு ஏபி இன்புட் சிம்பிள், இதுக்கு ஏபி, இதுக்கு ஏபி, அவ்வளோதான். இதுக்கு நியூ ஸ்டேட்டு அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்எஃப்ஏ எப்சிலான் டயக்ராமில் வந்து எப்சிலான் வந்தாலும் அது வந்து என்எஃப்ஏ எப்சிலான் தான். அப்போ வந்து டேரெக்டாக வந்து எப்சிலான் க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து Q0 Q1 Q2 இருக்கா, அப்போ வந்து Q0 Q1 Q2 வந்து எழுதிடணும். இங்கே என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை தூக்கி வந்து ஃபஸ்ட்டு இதில் எழுதிருங்க. Q0 இருக்கா, அப்போ Q0 போட்டுருங்க. Q1 இருக்கா, Q1 போட்டுருங்க. Q2 இருக்கா, Q2 அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த Q0 இருக்கா, Q0 எப்சிலான் ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், Q0 எப்சிலான் ரீட் பண்ணி Q1க்கு போயிருக்கு, அதனால Q1. அதுக்கடுத்து Q1 வந்து எப்சிலான் ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்து Q1 வந்து எப்சிலான் ரீட் பண்ணி Q2க்கு வந்து போயிருக்கு, அதை வந்து Q2 அப்படின்னு வந்து போட்டுருணும். அதுக்கடுத்து வந்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1 இந்த Q1 மட்டும் போட்டிருப்பீங்க, இங்கே இருக்கிறத தூக்கிட்டு வந்து. அதுக்கடுத்து Q1 வந்து எப்சிலான் ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், Q2க்கு வந்து போயிருக்கு, அதனால இங்கே வந்து Q2 போயிருக்கும். அதுக்கடுத்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q2க்கு இதில் இருப்பீங்க. Q2 வந்து எப்சிலானை ரீட் பண்ணி எங்கேயும் போல, ஏவை ரீட் பண்ணியிருக்கும், பியை ரீட் பண்ணியிருக்கும், அதனால் வெறும் Q2 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டால் இது பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்னு அர்த்தம். 2 சர்க்கிள் போட்டால் அது வந்து ஃபைனல் ஸ்டேட்னு அர்த்தம். இப்போ இந்த எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0க்கு ஒரு ஆன்சர் வந்துச்சுல, Q0 Q1 Q2. இதுக்கு அடுத்து இன்புட் சிம்பிள் ஏபி வந்து பண்ணணும். இந்த Q0 Q1 Q2க்கு ஏ, அதுக்கடுத்து இந்த Q0 Q1 Q2க்கு பி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு எப்போ போல் இந்த எப்சிலான் க்ளோஷர்னால அந்த எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த Q0 இந்த ஏ அதே அந்த போன கன்வென்ஷன் மாதிரியா இதே அதே மாதிரி தான். இந்த Q0க்கும் ஏ காமன், Q1க்கும் காமன், Q2க்கு காமன்னால இதை வந்து தனித்தனியாக வந்து எடுத்துருக்கோம். டெல் சிம்பிள், டெல்ன்றது வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். அதாவது Q0, ஏ யூனியன் Q1, ஏ யூனியன் Q2, ஏ அப்படி வந்து எழுதிடணும். ஸோ அதுக்கடுத்து அந்த எப்சிலான் க்ளோஷர் அப்படியே வந்து போட்டு Q0 ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q0 ஏவை பியை ரீட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து எப்சிலான் ஏவை வந்து ரீடே பண்ணல, எங்கேயுமே போகல, அதனால் நல் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து யூனியனுக்கு யூனியன் சிம்பிள். அதுக்கடுத்து Q1 ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q1 ஏவை ரீட் பண்ணி Q1க்கே தான் போயிருக்கு, அதனால் வந்து Q1 யூனியன். Q2 வந்து ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q2 ஏவை ரீட் பண்ணி Q1க்கு போயிருக்கு, அதனால் Q1 இப்படி இருந்துச்சு. இந்த 2 Q1க்கு ஒரு Q1 மட்டும் எழுதினா போதும். அதுக்கடுத்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1க்கு எங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்குமா, Q1 Q2, அதை வந்து அப்படியே போட்டுருணும், Q1 Q2. அதே மாதிரி தான் இப்போ ஏவுக்கு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி பிக்கு போடணும். ஸோ பிக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எப்சிலான் க்ளோஷர்ன்றது சேர்த்துட்டு Q0, ஏ Q யூனியன் Q1 என்னது Q0, பி யூனியன் Q1, பி யூனியன், அதுக்கடுத்து Q2, பி இப்படி வந்து பிரித்து தனியாக மொத்தமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எழுதிட்டு Q1 வந்து பியை ரீட் பண்ணுறப்ப Q0க்கு போயிருக்கும், Q1 வந்து பியை ரீட் பண்ணி எங்கேயுமே போயிருக்காது, அதனால் நல்லு. அதுக்கடுத்து Q2 வந்து பியை ரீட் பண்ணி Q0க்கே போயிருக்கும். அந்த டயக்ராமில் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 2 Q0க்கும் ஒரு Q0 எடுத்துரும். அப்போ வந்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 வந்து, ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 என்னது, இது வந்திருக்கு. Q0 Q1 Q2 வந்திருக்கா. ஸோ வந்து Q0 Q1 Q2 இதில் வந்து நியூ ஸ்டேட்டு அந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவையில்ல. இந்த இதுக்கு இப்போ வந்து Q0 Q1 Q2க்கு ஏபின்ற இன்புட் சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டோமா. ஏபின்றோம்னா இந்த டயக்ராமில் ஏவும் பின்ற இன்புட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஏபியை கண்டுபிடிக்கணும். இதே வந்து இந்த இதில் சின்றது இன்னொரு இன்புட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து 3 கண்டுபிடிக்கணும், ஏபிசி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதுக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சா, அதே மாதிரி இந்த இதுக்கு Q1 Q2க்கு ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கா. ஸோ Q1 Q2க்கு ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இது Q1 Q2க்கு பி வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து 2 ஆன்சர். அதுக்கடுத்து இங்கே வந்து என்னென்னா இந்த இதுக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சா, இங்கே இருக்க Q1 Q2க்கு ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதே மாதிரியே அதுக்கடுத்து Q2க்கும் ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இது 2க்கும். ஸோ இந்த என்எஃப்ஏ எப்சிலான் டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன் அதே தான், சேம் தான். பாருங்கள் இந்த இது பாருங்கள்,
இங்கே கேர்லி பிரேஸோட விட்டுருப்போம். இங்கே வந்து இப்போ அந்த இதில் வந்து டிஎஃப்ஏ கன்வர்ஷனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து போட்டிருப்போம். இங்கே வந்து கேர்லி பிரேஸோட விட்டுறணும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு. டிஎஃப்ஏவை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மாற்றணும், இல்லாட்டி இதோடய நிப்பாட்டினா போதும். இது மாதிரி 3 ஸ்டேட்டுக்கும் இதுக்கு ஏபி, இதுக்கு ஏபி, இதுக்கு ஏபி வந்து கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இந்த இதுக்கு ஏபி, இந்த இதுக்கு ஏபி, Q2க்கு ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான், டேபிளில் வந்து போட்டுறது. Q0 Q1 Q2 ஏவை ரீட் பண்ணி அங்கே போச்சு. Q0 Q1 Q2 ஏவை ரீட் பண்ணி Q1 Q2 போச்சு. அதுக்கடுத்து பிஏ Q0 Q1 Q2 பிஏ ரீட் பண்ணி இங்கே போச்சு. இப்போ இந்த இது ரெண்டு எடுத்துங்க. Q2 என்னது Q2 ஏவை ரீட் பண்ணி Q1 Q2க்கு போச்சு. அதுக்கடுத்து Q2 பிஏ ரீட் பண்ணி என்னது Q0 Q1 Q2க்கு போயிருக்கு அப்படின்னு வந்து போட்டால் போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நியூ ஸ்டேட்டுன்ற கான்செப்டே இல்லை. எத்தனை எப்சிலான் க்ளோஷரை கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை எப்சிலான் க்ளோஷர் இருக்கும் அத்தனை இன்புட் சிம்பிளுக்கும் செஞ்சு பார்க்கணும். அவ்வளோதான், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து என்எஃப்இ எப்சிலான் டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன் இதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சோம்ல, அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இது.